ஒரு எம்எல்ஏவோட அமைச்சரோட மாத வருமானம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஓட்டுக்கு 8,000 10,000 கொடுத்தாரு. யார் வீட்டு காசு? மக்கள் வரி பணத்தை சுரண்டி மக்களுக்கே கொடுக்குற பேர் மக்களாச்சு. ஆதவனை ஆதங்கத்தில் பேசல. அவர் என்னென்ன வேலைத்தனம் பண்ணியிருக்கிறான்னு அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனால் மாபெரும் ஊழலுக்கு சொந்தக்காரர் தான் மிஸ்டர் செந்தில் பாலாஜின்னு. மஞ்சப்பொடி மாமாங்கிற நம்ம சாட்டை முருகன் இல்லைன்னா இந்த கட்சி ஓரளவுக்காக தப்பிச்சிருக்கு. அவனால் முடிஞ்ச அளவு கீழே இறக்கி விட்டாப்புல. பாரத பிரதமர் தளபதி விஜய் அப்படின்னு வரப்போ எல்லாமே மக்களுக்கு பெரிய. இதுக்கு ராகுல் காந்தி ஒத்துப்பாரு நினைக்கிறீங்களா? வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் ஒரு சிறப்பு விருந்தினராக வந்திருக்காரு டிவிகே அக்பர். அதாவது டிவிகே அக்பர்னா அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆட்டோ உள்ள உட்காந்து வீடியோ போடுவார், காருக்குள்ளே. அதாவது எந்த இடத்த பார்க்குறாரோ பார்த்தீங்கன்னா திமுக போட்டு பொலன்னு பொழந்து கட்டுவாப்புல. ஸோ அதில் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நம்மளோட கலந்துரையாடுறதுக்காக வந்திருக்காரு. அதாவது நான் கேள்வி கேட்பேன், அவர் பதில் சொல்கிறேன் அப்படின்றத தாண்டி ரெண்டு பேருமே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கருத்துக்களை வைக்க போகிறோம். ஸோ முதல்ல அக்பரை சேனலுக்கு இன்வைட் பண்ணிப்போம். வணக்கம்பா. வணக்கண்ணா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேண்ணா. சூப்பர். ஸோ இப்போ ஒரு சில விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். நம்ம அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னாக்கா, செந்தில் பாலாஜி இன்னைக்கு அதுதான் ஹாட் நியூஸாக போயிட்டு இருக்கு. அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டிருக்காரு. என்ன காரணத்தால் அட்மிட் செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னாக்கா, முன்ஜாமீனுக்காக போயிருக்காரு. முன்ஜாமீன் தள்ளுபடியாக இருக்கு. ஏன்னா நேற்று 41 இடங்கள்ல அவருக்கு சோதனை பண்ணியிருக்காங்க. அதில் 7 பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு அவர் முன்ஜாமீனுக்காக போயிருக்காரு. அந்த முன்ஜாமீன் தள்ளுபடி ஆனதுனால உடனே மருத்துவமனையில் அட்மிட் பண்ணுறாரு. இந்த செயலை நீ எப்படி பார்க்குற? உங்களுக்கு தெரியுமா, நாங்கள் பழைய பாணி மாதிரி தான். அன்னைக்கு நெஞ்சை பிடிச்சிட்டான்னு கதறினவர் இன்னைக்கு பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஹாஸ்பிட்டலில் முதலே தயாராகிட்டார். ஏன்னா செந்தில் பாலாஜனுக்கு மறுபெயர் ஊழல் தான். புரிஞ்சுங்களா? அவர் கரூரில் யார் சம்பவம் பார்த்தாங்கன்னு மக்களுக்கு நல்லாவே தெரியும். கரூரில் நிற்கிறதுக்கு தெம்பு திராணி தைரியம் இல்லாமல் கோவை தெற்கில் பைபாஸ் வழியாக நடந்தே 8,000 10,000 கொடுத்து ஜெயிச்சவர். ஒரு எம்எல்ஏவோட அமைச்சரோட மாத வருமானம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஓட்டுக்கு 8,000 10,000 கொடுத்தாரு. யார் வீட்டு காசு? மக்கள் வரி பணத்தை சுரண்டி மக்களுக்கே கொடுக்குற பேர் மக்களாச்சு. ஆனால் இவனுக்கு 80% போட்டு வெறும் 20% செஞ்சுட்டு கேட்டால் நல்லாச்சு பண்ணுறேன்னு சொல்லிட்டு முன்னாள் முதல்வருக்கு மட்டும் நல்லா அடித்த காசில் ஓரளவுக்கு அவர் செட்டில் பண்ணிடுறார். இவர் பூரா கரூரில் பார்த்துட்டிங்கன்னா தன்னை ஒரு ஜாம்பவான ஒரு முதலமைச்சராக காட்டி பக்காவாக ஒரு ஊழல் பண்ணி நடத்திட்டு இருக்காரு. ஆனால் திமுக காரங்களை கேட்டாக்கா கரூர் விவகாரத்துக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு புனிதர் மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் இப்போ ஏன் இவர் கரூரில் நிற்காம கோவையில் தெற்கில் நிற்கணும்? இவர் சூடம் போட்டு சத்தியம் போடுவாங்க, இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு. என்னைக்கு அண்ணன் கரூரில் காலை வச்சப்போ அந்த பிரம்மாண்டமான கூட்டத்தை பார்த்தாங்களோ, நம்ம ஆட்சியை கவுந்துங்கிற பயத்தில் ஃபஸ்ட்டே செட் பண்ணிட்டாங்க. அந்த செருப்பு வீசினது யாரும் தெரியாது, ஆம்புலன்ஸ் கஜகஜன்னு விட்டது யாரும் தெரியாது. இங்கே சம்பவமானவன 10 நிமிஷத்தில் அங்கே வந்தார் அவருக்கு செந்தில் பாலாஜின்னு. அது எப்படி வந்தார் தெரியல. கூட நடிப்பு திலகம் அன்பில் மகேசன் எப்படி வந்தார் தெரியல. நம்ம முன்னாள் துணை முதல்வர் தனி விமானத்திலிருந்து இங்கே ஒரே ஒரு மீட்டிங் பேசிட்டு உடனே போயிட்டார் தனி விமானத்தில் துபாய்க்கு. அது எப்படி நடந்ததுன்னு தெரியல. முதல்வர் லேட்டாக வந்தார், முன்னாள் முதல்வர் லேட்டாக அவர் ஒரு நாடகத்தை நடத்திட்டு போயிட்டார். ஏன்னா அவ்வளோ பயம் நம்ம அண்ணன் மேலே. கரூரில் அவர் வெற்றி பெற்றுவான்னு பயத்தில் இவங்க சம்பவத்தை பக்காவாக நடத்தி எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை சத்தியம் போட்டு சொல்லிட்டாங்க. சரி, இன்னொரு விஷயம். இப்போ வழக்கமாக எப்பவுமே திமுக காரங்க ஒரு நாடகம் நடத்துவாங்க இல்லையா? அதாவது இவங்க மேலே ஒரு கேஸ் அப்படின்னாலே உடனே முன்ஜாமீன் ஓடி போயிடுவாங்க. அந்த முன்ஜாமீன் கிடைக்கலனாக்கா இப்போ கூட ரீசெண்டாக ஏவாவேலு கூட போய் சிங்கப்பூர் மருத்துவமனைக்கு போனார். அந்த மாதிரி இவரும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாப்புல. வழக்கமாக கையெழுத்து போடுவாங்க. இப்போ இந்த குதிரை பேர கேஸில் செந்தில் பாலாஜி அவரோட தம்பி அசோக்கும் கையெழுத்து போட்டுட்டு இருந்தாங்க. அந்த கையெழுத்து கூட இன்னைக்கு செந்தில் பாலாஜி போடாமல் போய் அவசரமாக ஹாஸ்பிட்டலில் திடீர்னு அட்மிட் ஆக வேண்டிய காரணம் என்னவா இருக்கும்? இன்னைக்கே தூக்கிட்டு போய் ரிமாண்ட் பண்ணிடுவாங்க பயத்தில். அவர் சரி நம்ம முன்னாடி பண்ண மாதிரி கொஞ்சம் நடிப்பு பண்ணலான்னு பார்த்தாரு. அந்த நடிப்புக்கு 450 நாள் உள்ளே இருந்தார். இப்போ உள்ளே ஓலாங்கிறதுக்குள்ளே அவரை தூக்கி ஒரு 2-3 வருஷமாவது உள்ளே வைப்பார் அண்ணன். ஆனால் அதுக்கான நேர கால சூழலெல்லாம் கரெக்டாக அவர் உள்ளே இருப்பார். அப்புறம் நம்ம ஏவா வேலன்னு நீங்கள் சொன்னீங்கள, அவர் அருமையான நடிகர். சொந்த ஆஸ்பத்திரி திருவண்ணாமலையில் இருக்குது, அங்கே படுக்கலை. மெட்ராஸ்லேயும் படுக்கலை. சிங்கப்பூர் சேலை என் சிவத்தை ஒன்று மேனேஜில் அங்கே படுத்துட்டு இங்கே எல்லா பக்காவும் நடத்தி முடிச்சு திரும்ப ரிட்டர்ன் பேப்பரோடு வராரு. பாருங்கள் எனக்கு இந்த நோய் இருக்குதுங்க, அதனால் இங்கே இருந்தேன். யோ நீ போய் படுத்தே இல்லை, அது எதுக்கு மக்கள்கிட்ட காட்டுறேன்? இப்போ நீ அவ்வளோ தெளிவாக நாளத்தை நடத்தி வந்திருக்கிற. அதனால் இது இந்த திமுகவே நடிப்பு கூட்டம் தானுங்க. சரி, இன்னொரு கேள்வி.
உண்மையிலேயே செந்தில் பாலாஜி ஊழல் பண்ணதால தான் வந்து இந்த அளவுக்கு அவர் மேலே காவல்துறை வந்து கிடுக்குப்பிடி காட்டுதா? அப்படி இல்லைனாக்கா ஆதவர்ஜுனா அண்மையில் ஒரு மேடையில் பேசினார், உங்களை கண்டிப்பாக விடமாட்டேன், கரூரில் யாரெல்லாம் காரணம் பார்த்தீங்களா அவங்கள விடமாட்டேனாரு. அந்த பர்சனல் வஞ்சன்ஸ்னால வந்து செந்தில் பாலாஜியை குறி வைக்கப்படுறாங்களா? அதாவது ஜிஹெச்சில் நேற்று பிறந்த குழந்தை கூட தெரியும் எங்கள் அண்ணன் செந்தில் பாலாஜினா பக்காவாக ஊழல் பண்ணியிருப்பாருன்னு. ஆதவனை வந்து ஆதங்கத்தில் பேசல, அவர் என்னென்ன வேலைத்தனம் பண்ணியிருக்கிறான்னு அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனால் மாபெரும் ஊழலுக்கு சொந்தக்காரர் தான் மிஸ்டர் செந்தில் பாலாஜின்னு. அவருக்கு உண்மையாகவே அவர் கரூர் நாயன்னா அவர் கரூரில் தான் நின்று ஜெயிச்சிருக்கணும். மக்கள் தோக்கடிச்சிருவாங்க பயத்தில் பைபாஸில் நடந்தே வந்து கோவை தெற்கில் நின்னார். நான் உண்மையாகவே எதிர்பார்த்து அவர் தோப்பாருன்னு. என்ன பண்ணுறது, கால சூழல் பணம் வச்சு விளையாண்டார். சூப்பர். அதே மாதிரி இந்த குதிரை பேரம் செய்ய வேண்டியதுக்கான அவசியம் என்ன திமுகவுக்கு? அதாவது நம்ம அண்ணன் வந்து ஆட்சியில் உட்காந்துட்டார், அது இவங்களால தாங்க முடியல. அதாவது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்கிறப்ப யாரும் வரல. ஆனால் இன்றைக்கி வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அண்ணன் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அவங்களால தாங்க முடியாமல் முன்னாள் முதல்வர் இந்த ஆட்சி கலைஞ்சிரும்னு சொன்னார். எப்பட்றா கலை, ஒரு 108 சீட்டில் ஜெயிச்சிட்டாரு, அமைச்சர் கொடுத்துட்டாரு, எப்படி கலைன்னு பார்த்தா நம்ம கரூர் நாயனை வச்சு விளையலான்னு பார்த்தாரு. அது கிடைச்ச தண்டனை பல பேர் உள்ளே இருக்கிறாங்க. அவங்க கொஞ்ச நாள் கழிச்சு அதோட நியூஸில் வெளியே விடுவாங்க. நம்ம மனனும் சேர்த்து உள்ளே ஓவர் 185 கோடி ரூபாய்க்கு மேலே பேரம் பேசியிருக்கிறாங்க. பரவாயில்ல, நம்ம எம்எல்ஏக்களெல்லாம் உண்மையாக தங்கமானவங்க. என்னென்னா சரி நம்ம இதில் நம்ம முகத்துக்கு ஜெயிக்கல, விஜயனோட முகத்துக்கு தான் நம்ம ஜெயிச்சுக்கிறோங்க. உண்மையில் அவங்க நேர்மையாக நடந்துட்டாங்க. அதனால தான் அவங்களாம் இப்போ உள்ளே இருக்கிறாங்க. எந்த காலத்திலும் செந்தில் பாலாஜின்னு விடக்கூடாது, அவ்வளோ மாபெரும் ஊழல் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் செந்தில் பாலாஜியை கேட்டால் மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லைன்னு டைலாக் எல்லாம் சூப்பராக பேசுகிறாப்புல. ஆனால் இப்போ அவர் மேலே குற்றம் நிரூபிக்கப்படாமலா எஃப்ஐஆர் போடுவாங்க? அப்படி எஃப்ஐஆர் போடுறாங்கன்னா இவங்களே முன்ஜாமீன் போடுறாங்க. அந்த முன்ஜாமீன் தள்ளுபடி ஆச்சுனாக்கா உடனே ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கிறாங்க. எவ்வளோ நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் போய் தஞ்சம் புகுற முடியும்? அப்புறம் எதுக்காக இந்த டைலாகு மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லைன்னு எதுக்கு ப்ரெஸ் மீட்? இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஊழலுக்கு சொந்தமானவர் செந்தில் பாலாஜின்னு அது மக்களுக்கே தெரியும். அது இப்போ இருக்கிற சமூக வலைதளத்தில் அவர் உடனே சிக்கிறாரு. அந்த காலத்தில் வேணால் அவர் தாஜா பண்ணி தப்பிச்சிருக்கலாம். இன்றைக்கெல்லாம் தும்புனாலே எடுத்து பார்க்குறக்கு 10,000 பேர் இருக்கிறாங்க. அதனால் மாபெரும் ஊழல் வந்து செந்தில் பாலாஜின்னு கண்டிப்பாக விரைவில் உள்ள போவாருங்கிற நம்பிக்கையில் நான் விஜயன் ஒரு தீர்ப்பு கிடைக்குன்னு காத்துட்ருக்கிறேன். சூப்பர். சரி, ஓகே. இப்போ அடுத்த விஷயத்துக்கு போவோம். இந்த மேகதாது அணை, காவிரி நீர், இது ரெண்டுத்துக்காக நம்மளுடைய முதலமைச்சர் நிறைய முன்னெடுப்பு எடுக்கிறார், நமக்கு தெரியும். இப்போ கர்நாடக முதலமைச்சரே வந்து உங்களுக்காக, அதாவது தமிழ்நாடு முதலமைச்சருக்காக ஹெலிகாப்டர் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், நீங்கள் வாங்க, இங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகளெல்லாம் நீங்கள் முதல்ல பாருங்க அப்படின்னு இந்த அளவுக்கு படுத்தே விட்டானையா அப்படின்னு இந்த அளவுக்கு இறங்கி வந்து பேசுறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? அண்ணனோட மாசை பார்த்து பயந்துக்கிறாரு. தமிழ்நாடே இந்த அளவுக்கு அதிருது, நார்த்லேயே இந்த அளவுக்கு அதிருது, கர்நாடகா இடையில போயிருக்கிறாரு. அதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா தாங்க முடியாத அளவுக்கு கூட்டத்தை பார்த்துட்டு இது செட் ஆகாது, இவரை எதிர்த்தா மக்கள் ஊரா இவர் பெரும்படையாக பின்னாடி இருப்பாங்கிற பயத்தில் அவர் பச்சை கம்பளை வச்சு வரவேற்கிறார் வாங்கன்னு. சூப்பர். ஆனால் இந்த காவிரி பிரச்சனை எப்படின்னா 1892 பிரிட்டிஷ் அரசு வந்து மைசூர் அரசுக்கு ஒரு விஷயம் சொல்லுது, சென்னை மாகாணத்தை கேட்காம நீங்கள் ஒரு அணை கட்டக்கூடாதுன்னு. 1924 பிரிட்டிஷ் அரசு 2 பேர்த்துக்கு ஒரு புது ஒப்பந்தம் போடுது. நீங்கள் வந்து மேட்டூர் அணை கட்டிக்கிங்க, நீங்கள் கேஆர்எஸ் அணை கட்டிக்கிங்க 50 வருஷத்துக்கு. அப்போ 1974 அந்த ஒப்பந்தம் வந்து முடியுது. அப்போ வந்து மைசூர் அரசு சொல்லுது, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சொன்னது எங்களுக்கு உடன்பாடு இல்லை, நாங்கள் அணை கட்டுவோம். ஆனால் அந்த 50 வருஷம் கழிச்சு ரினியூவல் பண்ண வேண்டியது யாருங்க? மிஸ்டர் கருணாநிதி. ரினியூவல் பண்ணலை. ஏன்னா திமுக அந்த அமைச்சர்கள் ஊழல் பண்ணியிருக்காங்க. சக்காரியா கமிஷனை வச்சு அந்த ஊழலை கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம வெளியே வாயு திறந்தோம்னா இவங்க வந்து இந்த மேட்டரில் வெளியே எடுத்துருவாங்க பயத்தில். இவர் ரினியூவல் பண்ணாதனால அவன் 3-4 டேம் கட்டுனால மிகப்பெரிய துரோகத்தை கருணாநிதி இந்த காவிரி பிரச்சனைக்கு செஞ்சுருக்கிறார். ஆனால் இது வரைக்கும் யாருமே வெளியே திறக்கவே இல்லை. ஆனால் இப்போ வந்து நம்ம அண்ணங்கிட்ட மேகதாது பேசலைங்கிறாங்க. மேகதாது நீ ரினியூவல் பண்ணியிருக்கோம்ல, அவன் டேம் கட்டாமல் இருந்திருந்தா நமக்கு போதிய தண்ணி வந்திருக்கும்ல. அப்போ அந்த ஊழலை ஏன் நீங்கள் மறைக்கிறீங்க? மக்களுக்கு தெரியணும்லங்க. அதுதான் இங்கே பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. சூப்பர். இறுதியாக காவிரி நீர் கிடைக்குமா கிடைக்காதா? மேகதாது பிரச்சனை தீருமா தீராதா? கண்டிப்பாக அண்ணனோட பாதம் வந்து கர்நாடகாவில் படுறப்போ அந்த காவிரி வெள்ளப்பெருக்க தமிழ்நாட்டுக்கு வந்தடையும். கண்டிப்பாக எனக்கும் அது புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா ஒரு தலைவனை கொண்டு வந்து சேர்த்துருக்கிறப்போ உண்மை, ஒரு நியாயமான விஷயத்துக்கு போகிறாரு. கண்டிப்பாக ஒன்றும் பெரும் மழையாக வரும், இல்லாட்டி காவிரியிலேருந்து அருவியாக வரும் நம்ம தமிழ்நாட்டுக்கு. ஸோ என்னாலையும் அதை புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா இந்த கடந்த 5 வருஷத்தில் திமுக காரங்களை என்னென்னு கூட மதிக்காத கர்நாடக முதலமைச்சர் இப்போ நம்ம முதலமைச்சரை பார்த்து, நம்மளுடைய அண்ணன் விஜய் அவர்களை பார்த்து, நீங்கள் வாங்க, உங்களுக்காக ஹெலிகாப்டர் ரெடியாக இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகளை நான் உங்களுக்கு காட்டுறேன், எங்கள் பிரச்சனைகளை நீங்கள் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறாருன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ ஒட்டுமொத்த ஸ்டேட்டில் இருக்க எல்லா சிஎம்மோட பார்வையும் இவர் மேலே இருக்குது.
இவர் எங்க இந்த பக்கம் வந்துட போறாரு, இந்த பக்கம் வந்துடாத, நான் வேணா கூட இங்க எந்த வேணா கொடுத்துறேன், நீ மட்டும் வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயப்படக்கூடிய விஷயமாக பார்க்குறோம். அதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வட நாட்டு இளைஞர்கள் வந்து ஒரு 5-6 பேர் இங்கே வந்தாங்க தலைமைச் செயலகத்துக்கு நம்ம முதலமைச்சரை பார்க்கறதுக்கு. அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, தமிழக வெற்றி கழகத்தை நேஷனல் பார்ட்டியாக மாற்றுங்க, பேரை உட்பட நாங்கள் வந்து வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு, நீங்கள் இங்கே எப்படி ஆட்சி பண்ணுறீங்களோ அந்த மாதிரி அங்கே வந்து ஆட்சி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, இது வரைக்கும் எந்த ஒரு முதலமைச்சருக்கும் கிடைக்காது. சவுத்தில் இருக்கவன் நார்த்து போக மாட்டான், நார்த்தில் இருக்கவன் சவுத் வர மாட்டான். ஆனால் நம்ம விஜயண்ணனை தேடி எங்கே இருக்கவங்களும் இங்கே வராங்க அப்படின்னும் போது இந்த விஷயம்லாம் அவர் கண்ணு முன்னாடி வந்து போகுன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். அதனால தான் இன்னைக்கு ஹெலிகாப்டர் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், வாங்கன்னு இவரே கூப்பிட்டு இந்த அளவுக்கு தாழ்மை இறங்கி போறாருன்னு நினைக்கிறேன். இப்படிதானே? உண்மைதானே? உண்மைதான். ஏன்னா இப்போ மக்கள் அலையில் சிஎம்மா ஜெயிச்சிட்டார், எதிர்காலத்தில் இதே அலையில் பிஎம்மாக மாறிடுவாருங்க பயம் கர்நாடகாவுக்கு இருக்குது. அதனால தான் பச்சை கம்பளத்தோடு வாங்க உங்களை வரவேற்கிறேங்கிறாங்க. ஏன்னா திமுக மாதிரி காசை கொடுத்து ஓட்டு வாங்கணும் வரல, மக்கள் செல்வாக்கோட மக்கள் தீர்ப்பில் ஜெயிச்சவர். அதனால் காலம் இவரை வேறு இடத்துக்கு கொண்டு வரும்னு சொல்லி பயத்தில் இப்போவே கர்நாடக அரசு திக்கி திடமா. சரி, இப்போ நீ பிஎம் அப்படின்னு சொன்னதால் நான் ஒரு கேள்வி கேட்குறேன். 2029 இப்போ இந்த வடநாட்டு இளைஞர்கள்லாம் பார்க்கும்போது எல்லா ஸ்டேட்டில் இருக்க இளைஞர்களுமே வந்து நம்ம பார்த்துருக்கோம் பைட்ஸில், மோடி தளபதி விஜய்னா தளபதி விஜய்ன்றாங்க, ராகுல் காந்தி தளபதி விஜய் தளபதி விஜய்ன்றாங்க. அப்போ விஜய்ன்றவர் யாருன்னு தெரிஞ்சிருக்கு, அவருக்கான கிரேஸ் நார்த்லேயுமே இருக்குது. அப்போ 2029 எப்படி இருக்கும்னு அக்பரோட பார்வையில் எப்படி இருக்குது? களை சூடாக இருக்கும். கண்டிப்பாக இன்றைக்கி எப்படி சிஎம்மாக ஒரு மாறுதல் கிடச்சிருக்கோ நாளைக்கு மாறலாம் பெருத்த ஒரு நம்பிக்கையோட. ஏன்னா மாண்புமிகு இந்திய பிரதமர்னு போகிறப்போ அந்த சத்தம் இந்திய அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கும். அது 3 வருஷத்தில் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? நடக்கலாம், அது 5 வருஷம் தள்ளி கூட போகலாம். ஆனால் காலம் ரஜினி சார் சொல்கிற மாதிரி காலம் பேசாந்து காத்திருந்து பதில் சொல்லும். ஸோ அந்த பதில் வந்து கூடிய விரைவில் சொல்லும். ஸோ நம்மளோட குரல் வந்து பாராளுமன்ற டெல்லி வரைக்கும் ஒலிக்கொன்றீங்க. வந்துட்டா மேகதாதை நம்ம பார்த்துக்கலாம், கச்சத்தீவை நம்ம பார்த்துக்கலாம், எல்லா விஷயம் நம்மளே பாரத பிரதமர் தளபதி விஜய் அப்படின்னு வரப்போ எல்லாமே மக்களுக்கு பெரிய. ஸோ இதுக்கு வந்து ராகுல் காந்தி ஒத்துப்பாருன்னு நினைக்கிறீங்களா? காலை வந்து கொண்டு வந்து நிறுத்தும் இல்லைங்க விஜயன் என்ன ஒத்து தான் ஆகணும். இப்போ வந்து விஜயனை நீங்களே ஒரு 2 சீட் வாங்குவீங்களான்னு எத்தனையோ பேர் என்னை ரோட்டில் கேவலப்படுத்துனாங்க. இன்றைக்கி 108 இடத்துல பிடிச்சி முதலமைச்சராக உட்காந்துருக்கிறாரு. ஏற்று தான் ஆகணும், எதிர்கட்சி ஏற்று ஆகணும், மக்களும் ஏற்று தான் ஆகணும். ஸோ கண்டிப்பாக அப்போ பாராளுமன்றத்தில் ஒரு டஃப்பான ஒரு தேர்தல் இருக்கும் 2029. பயங்கரமான தேர்தலாக இது வரைக்கும் சந்திக்காத மிகப்பெரிய தாக்கத்தை இந்த தேர்தல் உருவாக்கும் 2029. சூப்பர், ஓகே. சரி, இப்போ அடுத்த கேள்விக்கு போகலாம். தொடர்ச்சியாக இந்த நாம் தமிழர் கட்சியை சார்ந்த தம்பிகள் வந்து, அதாவது சீமான் அவரை பற்றி நீங்கள் தவறாக பேசுனீங்க அப்படின்னாக்கா அவங்க மேலே வழக்கு தொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா பிஸ்மி தோழர்கள் மேலெலாம் கூட 5 பிரிவின் கீழே மதுரை நீதிமன்றம் வழக்கு பதிஞ்சிருக்கு. ஆனால் அதே விஷயத்தை அவங்க செய்யும் போது மட்டும் அவங்க எந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு சாட்டை துரைமுருகனாக இருக்கட்டும், இல்லை இடும்பாவன கார்த்தியாக இருக்கட்டும், இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முதலமைச்சரை ஒருமையில் பேசுறக்கட்டும், இன்னைக்கு வரைக்கும் கரூர் விவகாரத்தில் நீ தாண்டா கொலை பண்ண அப்படின்னு ஒருமையில் பேசுறதா இருக்கட்டும், ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கும்போது கூட அந்த வழக்கை பற்றி விமர்சிக்கிறதா இருக்கட்டும், 2வது நம்முடைய அமைச்சர் பாலாஜி அவர்கள் அவரை ஒருமையில் பேசுறதாக இருக்கட்டும், இந்த பார்வையெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தோணுது? உங்களுக்கு அதாவது நாம் தமிழருங்கிற ஒரு கட்சி வந்து ஆரம்பித்தது வந்து ஈழத்தமிழர்களை கொண்டு வந்தால் எதிரும் சொல்லி கட்சி ஆரம்பித்தாங்க. ஆனால் கட்சி ஆரம்பிச்சது இப்போ தாவேக்க டவுசரை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கானுங்க. ஏன்னா சிறுக பொய் சொல்லியே 8.2 வந்துட்டாங்க. அப்போ நாவெல்லாம் வந்து தளபதி விஜயன் இது எலெக்ஷனுக்கு வராதப்போ இதெல்லாம் உண்மையா அப்படி இப்படியா நம்பிட்டு இருந்தேன். அவர் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது ஜோப்லேருந்து ஒரு 100 கிலோ பொய் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. பாயை திறந்தாலே பொய். 234 தொகுதியில் டம்மி வேட்பாளர் போட்டு காசை வாங்குறது திரள்நிதி மண்ணை, அதுக்கு உறுதுணையாக நிற்கிறது மஞ்சப்பொடி மாமா. இவங்க 2 பேர்த்தையும் தூக்கி சாப்பிட்றது குண்டூசி திருட இடும்பாவன கார்த்திக். 3 பேர் இந்த காலத்தில் எந்த காலத்தில் வார்டு கவுன்சிலர் கூட ஆக முடியாது. அதுதான் நிதர்சனமான உண்மை. சூப்பர். இன்னொரு விஷயம் என்னன்னா, சீமான் உண்மையிலேயே மக்களால் புறக்கணிக்கப்படுறாரா, இல்லை உள்ள இருக்கக்கூடிய தம்பிகள், அதாவது இது இடும்பாவன கார்த்தி, சாட்டை திரும்ப இவங்களால பழி வாங்கப்படுறாரா? முந்தானத்து ஒன்று பேசுகிறாரு அறபோதையில், நேற்று ஒன்று பேசுகிறாரு, இன்றைக்கி ஒன்று பேசுகிறார், நாளைக்கு மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஒரு சொல்லுன்னா அந்த சொல்லில் உறுதியாக இருக்கணும். முன்னாடி பெரியார் வேணுங்கிறாரு, இப்போ வந்து பெரியார் ஆகாதுங்கிறாரு, நாளைக்கு திரும்ப வேணும்னு அவர் நினைக்கலாம். இந்த மாதிரி வார்த்தைகள் மாறிட்டு இருக்கும், மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. விஜயனங்கிட்ட பாருங்க, விஜயன் ஆரம்ப காலத்தில் சினிமா நடித்தார், அரசியல் வரேன்னு அவர் சொல்லவே இல்லை. ஒரு நாள் என்னை கொண்டு போய் நிறுத்தியாச்சு, இன்றைக்கி வந்துட்டார், சினிமா வேண்டான்னு விளையிட்டார். இது சொல்லு. ஆனால் இது அப்படி இல்லை, போன வாரம் ஒன்று சொல்லு, இந்த வாரம் ஒன்று சொல்லு, அடுத்த வாரம் ஒன்று சொல்லு, அந்த மாதிரி ஆளுகுது. ஆனால் நீங்கள் எப்போ கேளுங்க, எங்கிட்ட கொள்கை இருக்குது, கோட்பாடு இருக்குது, சித்தாந்தம் இருக்குது. 117 பெண்கள், 117 ஆண்கள்.
234 தோல்வி. தோத்ததுக்கப்புறம் திரும்பி கொள்கை இருக்குது. சரி, இப்போ 2031 நாம் தமிழர் கட்சியோட நிலை என்னவா இருக்கும்? ஒரு 2% வாக்குகள், அதுக்கே தடுமாறும். ஏன்னா வார்த்தைகள் உண்மை இல்லை. மொத்தத்தில் மஞ்சப்பொடி மாமாங்கிற நம்ம சாட்டை முருகன் இல்லைன்னா இந்த கட்சி ஓரளவுக்காக தப்பிச்சிருக்கும். அவனால் முடிஞ்ச அளவு கீழே இறக்கி விட்டாப்புல. இப்போ அவனோட 3 நேரம் வயிற்றுக்கு சாப்பிட்ற அளவுக்கு என்ன வேணுமோ நம்ம விஜயனை பற்றி பேசி அவன் சம்பாரிச்சுக்கிறான். அவனை நம்பி நிற்கிற வேட்பாளர் பூரா பள்ளியாண்டவர் கோயிலில் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி நடந்துருக்குது கட்சியோட இது. சரி, இப்போ வந்து நாம் தமிழர் கட்சி 2031 தனிச்சு போட்டிடுமா இல்லை கூட்டணியோடு இருக்குமா? அவங்க எப்போவுமே முயற்சி எடுக்கிறதில்ல, பயிற்சி எடுக்கிறவங்க. 234 தொகுதியில் தனிச்சு நின்று தனியாகவே போயிடுவாங்க. 234 ஒயிட் வாஷ் டோட்டலாக தோற்றுருவாங்க. ஆனால் இன்னைக்கு நிலைமை அப்படி தெரியலையே. பாஜக மேடையில் சீமான் இருக்காரு. கேட்டாக்கா இன்று சரி என்று படுவது நாளை தவறென்று படும், அன்று தவறென்று படுவது இன்று சரி என்று படும்னு டைலாகெல்லாம் பேசுகிறாரு. அது எப்படி இருக்குது? நாங்கள் நம்மளை தாவேக்க பாஜக கூட்டணி நாங்கள் இப்போ கடைசியில் எங்கே போய் சேரான்னு பாருங்க. இவனுக்கு கொள்கை இப்படி தான். இவனுக்கு யாராருக்கு இது தராங்களோ அங்கே கொள்கை மாற்றிக்கிறது, இவங்க யார் யார் சேர்றாங்களோ அவங்க கோட்பாடை மாற்றிக்கிறது. இந்த மாதிரி கேடுகட்ட வேலை பண்ணிட்டு இருக்கிறாரு சீமானன்னு. அவர் ஒரு சிறந்த தலைவர்னு சொல்லியிருக்கிறது அது எனக்கு பெரிய அவமானமாக இருக்குது. அவர் சிறந்த திறல்நிதி மன்னன். ஸோ இன்னும் திறல்நிதி வாங்கிட்டு தான் இருக்காரு. தொடர்ச்சியாக வாங்கிட்டு தான் இருக்கிறாரு. அதை நிறுத்தவும் மாட்டார். அமெரிக்கன் என்னென்ன ஸ்கூலில் படிக்கிறாப்புல பையன், அது எங்கேருந்து வந்து தெரியல. புதுசாக இப்போ ஒரு கார் வந்திருக்கிறார், அது திறல்நிதி. அந்த திறல்நிதி கொடுக்குற தம்பிகளத்தை நான் சொல்கிற தயவு செய்து, தம்பிகளா அந்த காசை குடும்பத்துக்காக கொடுத்தீங்கன்னா குடும்பமாவது உயர்ந்து போகும். இந்த ஆளுக்கு கொடுத்தீங்கன்னா அவர் சுபபோகமாக வாழ்ந்துட்டு இருப்பார். ஓகே, இறுதியாக ஒரு கேள்வி. தாவேகா கட்சிக்குள்ள ஒரு சில எம்எல்ஏக்கள் தவறு செய்கிறதாக செய்திகள் வருது. ஒரு சில அமைச்சர்கள் ஒரு சில இது ஒரு கான்ட்ரவர்சியில் மாட்டுறாங்க இல்லையா? அதை எப்படி பார்க்குறீங்க? அது உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை நீங்கள் முட்டு கொடுக்க போகிறீங்களா, இல்லை தவறுனா அதை தட்டி கேட்பீங்களா? அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது உண்மையாக இருக்குதான்னு சொல்லி வெட்ட வெளிச்சம் எனக்கு தெரியலைங்க. ஆனால் விர்ச்சுவல் வாரியர்ஸை ஒரு விஷயம் சொல்கிற, எந்த எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் அதிகாரிகளும் சிறு தவறுகள் பண்ணாலும் விர்ச்சுவல் வாரியர்ஸை நாங்கள் கேள்வி கேட்போம். இது வந்து உங்கள் வேட்பாளருக்கு குழந்த ஓட்டு இல்லை, விஜயனன் குழந்த ஓட்டு. அவரோட ஆட்சி நல்லாட்சியாக இருக்கணும்னு நினைக்கிறோம். அதனால் தவறை சுட்டி காட்டுவோம். அப்போ தான் மக்கள் எங்களை நம்புவாங்க. உண்மையான விஷயம் பேசுகிறாங்க. முட்டு கொடுக்கறது வேறங்க. திமுக அதிமுக அடிக்கிறப்ப முட்டு கொடுக்கலாம். ஆனால் தாவேகளை ஒரு தவறு நடந்ததுன்னா நம்ம வந்து அதை சுட்டி காட்டணும். அப்போ தான் இந்த ஆட்சியில் ஒரு தவறு நடக்குது அண்ணனுக்கு தெரியும். அண்ணன் அதுக்குண்டான நடவடிக்கைகள் எடுப்பார். அதனால் நம்ம ஆட்சி எப்போவுமே அவர் இருக்கிற வரைக்கும் நல்லாட்சியாக போகணும்னு நினைக்கிற ஒரு எளிய தொண்டன்னா. சரி, இப்போ இவ்வளோ சொன்னதுனால உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன். மாதாவரம் தொகுதியில் எம்எல் பிரபு அப்படின்றவர் தான் வந்து வேட்பாளராக நின்று ஜெயிச்சிருக்காரு, சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். அவர் அண்மையில் பார்த்தீங்கன்னாக்கா லாரி ஓட்டுநர்களை, அதை கட்டடம் கட்டுறவங்களை மிரட்டி 10 லட்ச ரூபா பணம் வாங்கினதாக அவர் மேலே குற்றச்சாட்டுகள் எழுந்துச்சு. அது உண்மைன்ற மாதிரி தான் ஊடகங்கள்லேருந்து எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. ஈவன் சவுக்கு சங்கர் கூட அதை பற்றி பேசினார். அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் சொல்ல விரும்புறது என்ன? இது வந்து நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கு எங்கேயோ இருந்த ஒரு மக்களை வந்து வேட்பாளர் அந்த தூக்கி எம்எல்ஏ ஆக்கியிருக்கிறாரு. உங்கள் வேலை என்ன? மக்கள் குறைகளை கேட்டு மக்களுக்கு உண்டான வேலைகளை செய்யணும். வந்த உடனே நீங்கள் இந்த மாதிரி வேலை அது உண்மையாலே எனக்கு தெரியாது. ஒருவேளை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இது எவ்வளோ அப்போ ஒரு அசிங்கமான செயல். எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம மக்கள்கிட்ட உண்மையாக இருப்புன்னு சொல்லி ஓட்டு வாங்கியிருப்போம். வந்த உடனே நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா திமுகவுக்கு தாவேகாவுக்கு என்ன வித்தியாசம் நம்மளை கேட்பாங்களா மக்கள்? மக்களுக்கு என்ன நம்பிக்கை? விஜயன் இருக்கிறாரு, நல்லாச்சு ஒன்று வரும். அப்போது அவர் லஞ்சம் யாராவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க, நான் இருக்கேன்னு சொல்கிறாரு. அப்போ அவருக்கு உறுதுணையாக யார் இருக்கணும்? அதிகாரிகள், எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள், மக்கள் இருக்கணும். மக்கள் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லணும், அதிகாரி நான் வாங்க மாட்டேன்னு சொல்லணும். அப்படி இருந்தால் தான் லஞ்சம் இல்லாத தமிழ்நாட்டை மாற்ற முடியும். எல்லோரும் உறுதுணையாக இருங்க. தயவுசெய்து தவறு பண்ணாதீங்க. அமைச்சர்கள் வந்து தேவையில்லாத விஷயத்தில் வந்து சிக்கிக்காதீங்க. நேர்மையாக செயல்படுங்க. உங்களுக்கு ஒரு உறுதுணையாக விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்றைக்குமே பின்னாடி நிற்கும். சூப்பர் அக்பர், உங்களோட நிறைய விஷயங்கள் பேசணும். நம்ம பேசின விஷயங்கள் எல்லாமே ரொம்ப திருப்திகரமாக இருந்துச்சு. எனக்கு ஆக்சுவலாக முட்டு கொடுத்த மாதிரி இல்லை, உண்மையாக மனசுலேருந்து பேசுன மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி காணொலிகள் அடிக்கடிக்கு நம்ம சேனலுக்கு வந்து இன்டர்வியூ கொடுக்கணும் அப்படின்னு மட்டும் சொல்லிக்கிறேன். ஸோ நம்ம சேனலில் வந்து இன்டர்வியூ கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றிண்ணா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.